ஹாய் மக்களே, வெல்கம் டு Episode1. எடின்பரா சிட்டியில் இருக்கிறோம். இங்கேருந்து வந்து இன்வர்னஸ்ன்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அந்த சரௌண்டிங் வந்து ஸ்காட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஷூட்டிங் எடுத்த இடம், ஹாரி பாட்டர்லாம் எடுத்த இடம், ரொம்பவே பிரபலமான ஒரு பிளேஸு. அங்கே ஹாரி பாட்டரில் ஒரு ட்ரெயின் வரும் இல்லையா, அதெல்லாம் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலேயே நிறையா கூட அங்கே எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், இன்றைக்கி ஒர்க்கிங் டே இல்லையா, அதனால் லேட்டாக வந்துட்டோம். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்திருந்தோம், அதனால் எஸ்கேப். நாங்கள் நெக்ஸ்ட் ட்ரெயின் பிடிக்கலாம். இன்னும் 1 hour டைம் இருக்குங்க. ஸோ ஏதாவது போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ப்ளஸ் பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணோம். இங்கே வாங்குறதுனா 170 ரூபா வரும். நம்ம ஊரில் இதே இம்போர்ட் சார்ஜெல்லாம் போட்டு கண்டிப்பாக ஒரு 400 ரூபாவாச்சும் போட்டுருவாங்க. இங்கே பே பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்களா, இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க எடுத்துக்கிற மாதிரி எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள், சாண்ட்விச்சஸ். இதை அப்படியே சாப்பிட்லாம். காஃபி வந்துடுச்சு. மக்களே, இங்கே வந்து எப்படி தான் இந்த ட்ராவல் விலாகிங்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே வந்து நான் எல்லாத்தையும் பேக்கு எல்லாத்தையும் மாட்டிட்டு கையில் பேகெல்லாம் பிடிச்சிட்டு, இதில் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஹஸ்பண்டோட அவர் 2 பேக்கை தூக்கிட்டு அப்படி வரும்போதே வந்து இங்கே எங்களுக்கு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர் சோலோ ட்ராவலர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்குலாம். டைம் இப்போது 8 மணி ஆச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் மக்களே, வந்து இறங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு தான் போகிறோம். அது வந்து என்ன, அதோட ரேட் என்ன, எப்படி எடுத்திருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். சரி வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்துட்டோம். இங்கேருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு ஹாஸ்டல் எடுத்திருக்கோம். ஹாஸ்டல் ஏன் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் எடுக்கிறோன்னா, ஒரு ஹோட்டல் புக் பண்ணால் குறைஞ்சபட்சம் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் அதுக்கு மேலே கூட போகும். ஸோ ஹாஸ்டலில் என்ன பெனிஃபிட்னா, அதுக்குள்ளேயே வந்து கிச்சனும் இருக்கும். ஸோ நம்ம சமைச்சிக்கலாம், எல்லாமே அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான குக் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். பால் எல்லாமே, காஃபி போடுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே செலவு எதுவுமே இல்லை. இந்த பார் வழியாக தான் உள்ளே போகணும். என்னடா இவ பாரில் இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. நாங்கள் வர டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கீ கலெக்ஷன் பாரில் தான் வாங்கணும். சரி இப்படியாச்சும் ஒரு தடவை பாரை பார்த்துப்போமே. நம்ம வாழ்க்கையில் பாருன்றது ஒன்றும் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி கிளாஸை தொங்க விட்டுருக்காங்கன்னு தெரில. இப்படி தான் இருக்குமோ பாரு, தலைகீழ தான் தொங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம்? அதெல்லாம் என்ன போல் டாப்பு, அதுலேருந்து எதாவது வருமா? இந்த மாதிரி கார்டை வந்து ஸ்வைப் பண்ணால் ஓப்பன் பண்ணலாம். என்னடா லக்கேஜ் ஸ்டோரேஜ் இருக்குது, பட் வேல்யூபிள்ஸ் வைக்கக்கூடாது. குத்து விளக்கை ஏற்றி ஓப்பன் பண்ணுறேன். டேய் இப்படி குத்துட்டா. ஓகே மக்களே, எங்களோட அழகான ரூம் பாருங்கள். ஆரம்பித்தோடனே முடிஞ்சு போச்சு. நல்ல ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் போட்ரி போயிருந்த போது கூட இந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் தங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் நாங்கள் சுவிட்சர்லாந்து போயிருந்த போதும்
இதே மாதிரி ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தோம். அதாவது லாட்டபர்னன் அந்த இடத்துக்கு போயிருந்த போதும் அதுவும் ரொம்ப வேல்யூ ஹாஸ்டலோ ஏதோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கோம். ரொம்ப ஒரு சில இடத்துல தான் ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கோம். நாங்கள் ஷேர்டு பாத்ரூம் அது தெரிஞ்சு தான் பண்ணோம். பாத்ரூமோட அட்டாச்சு கொஞ்சம் ரேட் அதிகம். இந்த மாதிரி இடம்லாம் ப்ரைவேட், அதாவது அவங்க ரூமோடு சேர்த்து அவங்களுக்கு பாத்ரூமும் வேணும்னா ரொம்ப சீக்கிரம் பண்ணணும். இல்லை லேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டார்மெட்ரி மாதிரி கிடைக்கும். பட் பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாள் தங்குறதுக்கு இது ரொம்ப பரவாயில்ல. 2 நாள் நைட் தங்குறதுக்கு நாங்கள் வந்து 10,000 ருபீஸ் கொடுக்குறோம். இந்த ஊருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் மெயின் ஏரியா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட். இங்கே தான் நாங்கள் எல்லாமே கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறது எல்லாமே இந்த இடம்னும் போது நாங்கள் இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கீழே வந்து கிச்சன்லாம் இருக்குது. ஸோ மச் பெட்டர். உங்களுக்கு நான் கிச்சன்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் நான் எல்லாமே காட்டுறேன். பாத்ரூம் வந்து ஷேர்டு பாத்ரூம், அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். வாங்க போகலாம். இது வந்து ஃபீமேல் அவங்களுக்கு குளிக்கிற இடம் தனியாக வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுற இடம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ஷவர் நீட்டாக தான் இருக்குது. அவங்க இது ஹேங் பண்ணி வச்சுக்கிறது. டாய்லெட்டும் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்குது. ரூம்குள்ளே உட்கார்றதுக்கு ஒரு இடம் வைக்கல, பட் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட மேப் இங்கே சுற்றி பார்க்க தான் வருவாங்க இல்லையா, இந்த இடத்தோட மேப். கிச்சன், இங்கேயே பாத்திரம் எல்லாமே இருக்குது. தட்டு பாத்திரம் எல்லாமே வச்சுருப்பாங்க. பேன்லாம் இருக்குல்லப்போ, இதோ டோஸ்டர், ஓவன். ஏற்கனவே வந்தவங்க பேலன்ஸ் விட்டு போன ஃபுட்டு வேணும்னா எடுத்துக்கலான்ற மாதிரி நேம் எழுதி நாங்கள் வந்து பாலும் பன்னீர் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லை நேம் ஒட்டி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இன்னொரு ஓவன். மேலே வந்து எல்லாமே இருக்குது. பேனு, குக்கர்லாம் இங்கே இருக்காது, ஏன்னா அதெல்லாம் இந்தியன் ஐட்டம்ஸ். பட் அதை தவிர நீங்கள் பேன், ஜென்ரலாக பேன் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜு. நீங்கள் லேபிள் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். மற்ற பிளேஸ்லலாம் நாங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் இல்லையா, அது வந்து இதை விட ரொம்ப பெரிய கிச்சன். அதாவது ஒரே டைமில் வந்து ஒரு 8 பேராச்சும் சமைக்கலாம், அந்த மாதிரி பெரிய கிச்சன். இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வச்சுருக்குறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நாங்கள் ஃபுட்டுக்கெலாம் என்னென்ன பண்ணுறோம், ஓவரால் இந்த டூரோட செலவு எவ்வளோ ஆச்சு, அது எல்லாமே சொல்கிறோம். அதோடு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்குலாம் போகிறோம். அதாவது லாக்னஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ப்ளஸ் ஐல் ஆஃப் ஸ்கை, இந்த ஸ்காட்லாண்டோட ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம், அதுக்கு தான் நாளைக்கு போகிறோம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை லைனாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கம்மிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்டே டியூன். உங்களுக்கு விபாஸ் வானவில்ல வர ஒரு வீடியோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரம் வித்யா பால், விபாஸ் வானவில். டாடா.